இப்போ தக்காளி மார்க்கெட்ல ஒரு கிலோ வந்து 60 ரூபா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட மதிப்பை கூட்டி உங்களால் சேல் பண்ண முடியும். அது எப்படின்றத சார் வந்து சொல்லுவாங்க. வணக்கம். லட்சத்திலேயே சோலார் ட்ரையர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1000லேயே சோலார் ட்ரையர் போடலாம். நான் விதுபாலு, ஐடி கோர் சொல்யூஷனோட நிறுவனர். நான் தற்சார்பு வாழ்க்கைக்கான பொருட்களை தயார் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொருளில் முதல் பொருளாக வந்து சோலார் ட்ரையர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த சோலார் ட்ரையர்னு சொல்கிறத விட இது வந்து மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர். அதாவது தமிழில் சொல்லணும்னா சிறிய கலப்பின சூரிய உலர்த்தி. ஏன் கலப்பின சூரிய உலர்த்தின்னு சொல்கிறோன்னா, இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலையும் ஓடும், சோலார்லேயும் ஓடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் கலப்பின சூரிய உலர்த்திங்கிற பேர் வந்துச்சு. இந்த மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையரில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னலாம் வந்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த சோலார் ட்ரையரில் பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஜிஐ அலுமினியத்திலான ஆனது. மேலே இருக்கிற பிசி ஷீட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 10 வருஷம் வாரண்ட்டி இருக்கிறது. உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ண வந்து இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டெம்பரேச்சரையும் நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பொருள் வைக்கிறோமோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரை வந்து நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம கீழே ஹீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம டோட்டலாக வந்து டெம்பரேச்சர் வந்து இன்டர்னலாக உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி உள்ளே இவ்வளோ தான் டெம்பரேச்சர் இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 50 to 55 டிகிரி போகிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வேணும்னு கேட்குறவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஹீட்டர்ஸ் வச்சு தருவோம். ஏன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கிரேடு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வெளியே இருக்கிற காற்றாகட்டும், உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றாகட்டும், வெளியே வந்து போகும்போதோ உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்று வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக எல்லாமே ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, சீக்கிரமாக காயிற தன்மை உருவாகுது. இதனால் வந்து நம்ம பொருளும் வந்து கெடாமல் சீக்கிரமாக காயறதுக்கான தன்மைகள் உருவாக்கப்படுது. நல்ல ஒரு தரமான பொருளை காய வைக்கிறதுக்கும் உதவுது. முக்கியமாக இந்த சிறிய சோலார் ட்ரையர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். சோலார் ட்ரையர் அப்படின்னாலே பொருளை வந்து கரெக்டாக காய வைக்கிறதும், அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே வச்சுக்கிறதுக்கும், தரமான கலர் அப்படியே இருக்கிறதுக்கும், பொருள் வாசனை வந்து போகாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த சோலார் ட்ரையர் முக்கியமாக நம்ம பொருளை வந்து காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? மற்றபடிக்கு நம்ம வெளியே யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சோலார் ட்ரையர்ஸவே நம்ம யூஸ் பண்ணுறோம்.